வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வேளையில் இந்தியாவின் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் நிலைத்தன்மையுடனும் வளர்ச்சி நோக்கத்துடனும் தொடர்ந்து முன்னேறி வருவதை நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியமிடையே சமீபத்தில் எட்டப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி, ஒரு நிலையான உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்த ஒரே சக்தியால் முடியாது என்றும், பல துருவங்களை ஆதரிப்பதன் மூலமே இது சாத்தியமாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியமிடையே ஏற்பட்ட வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து வங்கதேசத்தின் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் ஐரோப்பிய சந்தையில் தீவிரமான போற்றி மற்றும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஈரானில் சமீபத்தில் நடைபெற்ற நாடு தழுவிய போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது ஒடுக்குமுறையை செயல்படுத்திய அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இந்த ஒடுக்குமுறையில் சுமார் 6373 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 36வது காய் கனி மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்குகிறது. இந்த 3 நாள் விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கான உரிமம் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவமனையில் நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்கள் மற்றும் தெருநாய்கள் தொடர்பான புகார்களுக்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள 1800-599-1810 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.